வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு எந்தெந்த திருக்கோவில இருந்து மண் எடுக்க போலான்னு வாங்க செக் அவுட் பண்ணுவோம். பட்வட் ஏரியால கொஞ்சம் மறைவான பகுதியில இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தோட பேரு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம், சுருக்கமா சுங்காய்புயு மாரியம்மன் ஆலயம் சொல்லுவாங்க. இந்த ஆலயம் தற்பொழுது கட்டுமான பணியில இருக்கு. உங்களால் இயன்ற உதவிகளை நீங்க நாடலாம். அதே நேரத்துல இந்த கோவில்ல சிறப்பான அம்சம் ஒன்று இருக்கு. சொன்னோமா, இந்த அம்மனை முட்டி போட்டு வலம் வந்து வேண்டனீங்கன்னா கண்டிப்பா அதோட பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மனும் சக்தி வாய்ந்த அம்மன். கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க பட்வட் ஏரியாவுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு கோயிலுக்கு விசிட் பண்ணுங்க. உங்களோட பிரார்த்தனைகளும் உங்களோட வேண்டுதலையும் கிட்டும். அருள்மிகு தேவி ஸ்ரீ வீரபத்ர மகாகாளியம்மன் ஆலயம், ஜலன் பந்தாய்புரிசி. பந்தாய்புரிசியோட டோல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 3 ஆலயத்தை பார்ப்பீங்க. அதுல ஒன்று தான் இந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயம் ஒரு தாமன் நடுவில் இருக்கு. ஆனா கோவிலுக்குள்ள போய் பாருங்களேன், சரியான விசாலமாக இருக்கும். அவங்களோட வைப்ரேஷன் அந்த நிலத்துல அப்படியே படிஞ்சிருக்கும். இந்த கோவிலில் ஒரு படி மண்ணு கேட்கும் போது இந்த குருக்கள் தீக்குழி ஒன்று உருவாக்க போகிறோம். அந்த தீக்குழி மண்ணை எடுத்துக்குங்க, அதுதான் முதல் மண்ணை அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெருமையாக இருந்துச்சு. எடுக்கும் போதும் இந்த அம்மனோட அருளும் பிறருக்கு கிட்டட்டும்காக இந்த கோவிலை அறிமுகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக பட்வட் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு கோயில், இந்த லொக்கேஷன் தட்டினாலே கிடைச்சிரும். கண்டிப்பாக போய் வளம் வாங்க. ஸ்ரீ மகாகாளியம்மன் சங்கிலி கருப்பன் ஆலயம். இது ஒரு கம்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோயில். கம்பம் பேர் கம்போங்கரையா. சாதாரண பொதுமக்களுக்கு டெஃபினெட்லி இந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாது. ரொம்ப மறைவான இடத்துல தான் இருக்கு. அதே நேரத்தில் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கருப்புசாமி கோவில் எங்கேன்னு சொல்லிட்டு பட்வட் ஏரியா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க அடையாளம் காட்டுவாங்க. ஆனா அந்த ரூட்டை போய் காமிச்சா மட்டும் தான் உங்களுக்கு போய் தெரியும். இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த ஐயனோட அருள் பெற்றவங்க கண்டிப்பா அருள் ஆடவே செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்ரேஷனா இருக்கும். அதே நேரத்தில் இங்க பெரும்பாலுமான ஐயனோட சிலையை வைக்காம சூளத்தை வச்சிருக்காங்க. இங்க பொதுவாகவே நிறைய சூளம் இருக்கும். அதுவும் விதவிதமான சூளம். அந்தந்த ஊர்ல ஒரு சூளம் அவங்க ஊர்ல இருந்து மண் எடுத்து வச்சு கூட பூஜிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஐயனை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. இந்த ஐயன் கோயிலோட ஒரு படி மண்ணு கிடைச்சதே பாக்கியமா நினைக்கிறேன். கோவில் நிர்வாகத்துக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் பட்டவட் கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பட்டவட் ஆனந்தபவன் வரிசையிலே இருக்குது. இந்த லோட்டஸ் 5 ஸ்டார் தேட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. இது கடை வரிசையிலே கட்டப்பட்டிருக்க இந்த கோவில் தான். பட் இந்த கோவிலுக்கு உண்டான சக்தி நீங்கள் சிலையை பார்த்தாலே சொல்லிடலாம். இங்கே இருக்கிற கணபதியம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்குன்னு. அதே நேரத்தில் இங்கும் பல வழிபாடுகள் இருக்குது, பல சிலைகள் இருக்குது. நீங்கள் நேரம் கிடைச்சா இந்த கோவிலில் உங்களோட நேர்த்தி கடன் செலுத்திட்டு போகலாம். இந்த வேலையில் ஒரு புடி மண்ணை கொடுத்த கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐம்பத்தி 6வது கோயிலாக ஸ்ரீ 18ஆம் படி கருப்புசாமி ஆலயம். இந்த ஐயன் பலருக்கும் குலசாமியாக தான் இருக்காங்க. இந்த ஐயனை தேடி பல பேர் ஊரா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க ஒரு கோவில் இருக்குன்னு நான் அறிமுகப்படுத்துறேன். இந்த கோவில் எங்க இருக்குன்னா பட்டவட் கடலோர மாரியம்மன் கோவில் பக்கத்திலே தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் முழுக்க சைவமான ஒரு கோவில். இந்த வேளையில இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஒரு பொடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அம்பாலோட ஆலயம் பேரு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் பட்டவட். ஆனா அம்பாலை செல்லமா கூப்பிடுற பேரு கடலோர மாரியம்மன். இந்த கோவில் கடலோர பக்கத்துல இருந்துச்சு. அதே நேரத்துல ஜலம் பந்தாய்புரிசி டோல் எடுத்தீங்கன்னா நீங்க பார்க்குற 2வது ஆலயம் தான் இந்த ஒரு ஆலயமே. இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் சைவமாகவோ அல்லது விரதமாகவோ இந்த அம்மனை பூஜிச்சு வேண்டி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கிற குழப்பங்களா தீர்ந்து அவங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளா சேர்க்கறது தான் இவங்களோட சக்தியே. கண்டிப்பா பட்டவட் ஏரியா வந்தீங்கன்னா இந்த கடலோர மாரியம்மன் கிட்ட ஒரு தரிசனம் வாங்கிட்டு போயிருங்க. இந்த வேலையில மேனேஜ்மெண்ட் டீமுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. இந்த 1008 சாயில் ப்ராஜெக்ட் மீண்டும் தொடரும்.